திரு கோவிந்தராஜன், இபிஎஸ் 1500 கொடுக்குறேங்கிறாரு மகளிர் உரிமை தொகை, ஏன்? அதாவது போட்டியா, திமுகவுக்கு போட்டியாவா? அதாவது சென்ற தேர்தல் இந்த 2021 தேர்தலில் இபிஎஸ் இதை அறிவிச்சார். இப்போ அறிவிக்கல, இப்போ புதுசா அறிவிச்சா மாதிரி எல்லாரும் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் சென்ற 2021 அந்த தேர்தல் பரப்புரையிலே இபிஎஸ் அவர்கள் 1500 அப்பவே அறிவிச்சார். ஏன்னா அப்ப நீங்க கேட்ட மேனிஃபெஸ்டோல கொடுத்தாரா? மேனிஃபெஸ்டோல தாங்க கொடுத்தாருங்க அவரு. மேனிஃபெஸ்டோல கொடுத்தாரு. தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னாரா? இல்லங்க, சென்ற தேர்தல் மேனிஃபெஸ்டோ அதிமுக 2021 தேர்தல் மேனிஃபெஸ்டோல 1500 ரூபாய் மக்கள் இந்த உரிமை தொகைன்னு போடல. இது வந்து மகளிருக்கு நாங்க 1500 ரூபாய் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சென்ற இதுல அப்பவே கொடுத்திருந்தார். இப்ப புதுசா ஒன்றும் சொல்லல. நீங்க கேட்டீங்க ஒரு கேள்வி, நான் முடிச்சேன். நீங்க கேட்டீங்க ஒரு கேள்வி, எடப்பாடியாருக்கு இது எப்படி எல்லாம் இது பண்ண, இதுக்குண்டான நிதி எப்படி வரப்போகுது அவரு திமுக அரசாலேயே செய்ய முடியல. அதான் நான் சொல்ல முடிச்சிடுறாருங்க. அதாவது சென்ற முறை அவர் முதலமைச்சராக இருக்கிறப்ப இது எப்படி சாத்தியக்கூறுன்னு என்று தெரிந்ததனால்தான் 1500 ரூபாய் சென்ற முறையே நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி அவர் வந்து ஒரு தேர்தலில் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். இது திமுகவின் அந்த இருக்கக்கூடிய அந்த ஊடகங்கள் எல்லாம் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அந்த இதை வந்து ஹைப் பண்ணி இதை வந்து ஒரு ஆடியோ விசிபிலிட்டி நிறைய இது பண்ணிட்டனால அந்த பெண்கள்லாம் வந்து இதை நம்பி அவங்களுக்கு வாக்களித்தாங்க. அதனால ஆட்சிக்கு வர முடியல. இந்த நீங்கள் ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அதாவது இப்போ எடப்பாடியார் அவர்கள் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்துத்தான் கேள்வி பரப்புரை செய்ய வேண்டும்ட்டு கடந்த கோவையில் இப்போ போயிருக்கிற இந்த கூட்டத்திலையும் சரி விழுப்புரத்திலையும் சரி திரு எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்த அரசின் மீது வைத்துத்தான் பரப்புரை ஆற்றியிருக்கிறார்கள். அதில் சொல்லியிருக்கிறப்ப நேற்றுக்கு தான் இந்த இதை வந்து 1500 ரூபான்னு சொல்லி அவர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்கிறார். அதை அடிக்கிட்டே போகலாம். ஆனால் இப்போ இன்னைக்கு இருக்கிற தலைப்பு இது கிடையாது. நம்ம நிதி நிலைமையுடைய நம்பர்ஸ் தெரியும், ஃபிகர்ஸ் தெரியும், தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி வருவாய் இருக்குன்னு. அந்த வருவாயை கால்குலேட் பண்ணி தானே நம்ம இலவசங்களுக்கு கொடுக்க முடியும். கண்டிப்பாக இப்போ இஷ்டத்துக்கு 1500 ரூபா அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்த முடியுமா? அப்படின்னா மற்ற துறைகள்லாம் வீக் ஆயிருமே. ஏங்க, நடைமுறைப்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குன்றதுனால தான் திரு எடப்பாடியார் அவர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. அதாவது சாத்தியக்கூறே இல்லாத ஒன்றுமே நடைமுறைப்படுத்தாத பழைய ஓய்வூதிய திட்டத்தை எப்படி திமுக வந்து அறிவிச்சாங்க செஞ்சாங்கள, அது போல் அதிமுக என்றைக்கும் செய்யாது. எது சாத்தியப்படுமோ எது அவர்களால் செய்ய முடியுமோ அது போல் தான் செய்வாங்க. இவங்களை போல திமுக போல பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சுட்டு இன்னி வரைக்கும் அதை வந்து ஒன்றுமே செய்யாத இருக்கிற மாதிரி அவர் வந்து எடப்பாடியார் வந்து செய்யறதுக்கு அதிமுக அது போல் செய்யவில்லை. எது நடைமுறை செய்ய முடியுமோ அதைத்தான் ஜெயலலிதாமையாக இருந்த காலத்திலும் சரி எடப்பாடியார் இருந்த காலத்திலும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நடைமுறைப்படுத்தக்கூடியது தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரெண்டாவது இப்போ திரு விசிக கட்சியை சார்ந்த நண்பர் திரு பாவலன் சொன்னார், எடப்பாடியார் என்ன மத்திய அரசு இந்த நிதி வாங்கி கொடுக்கணும். இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு எடப்பாடியார் தலையிட்டதுனால தான் வந்து அந்த 100 நாள் வேலை திட்ட நிதியை அவர் சொல்லி தான் வந்து இது பண்ணிட்டு இருந்துச்சுங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. தமிழ்நாடு அரசு கேட்டாதது கொடுத்துடலாம் சார், அதுக்குன்னு எடப்பாடி இல்ல அவர் தான் கொடுக்கணும். அவர் தமிழ்நாட்டுல இவர் முதல்வர் எவ்வளவு முறை கடிதம் எழுதினா பல்வேறு முறை சொல்லியிருந்தாரு. முதல்வர் வந்துச்சுங்களா? அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சொன்னா மட்டும்தான் நிதி கொடுக்கணும்னு மத்திய அரசு அப்படி இல்லைங்க. அந்த அழுத்தம் அந்த இவரு போய் அழுத்தம் பண்ணி பேசினதுனால தான் 100 நாள் வேலை திட்டம் நிதி வந்துச்சு. இதுக்கு முன்னாடி எங்க வந்துச்சு நிதி? இதுக்கு முன்னாடி எங்கெங்க வந்துருச்சு நிதி? அந்த 100 நாள் வேலை திட்ட நிதி எடப்பாடி அவர்கள் போய் பேசினதுனால தான் அந்த 100 நாள் வேலை திட்ட நிதி வந்துச்சு. அதனால அவருக்கு நிதியை எப்படி வாங்கணும்ன்றது திரு எடப்பாடியார் அவர்களுக்கு தெரியும். ஆட்சிக்கு வரும் நிச்சயமாக 2026 அதிமுக ஆட்சி கட்டளையில் அமரும். நிச்சயமாக இந்த வாக்குறுதி. ஒரு விஷயம் கேட்கிறேன் கோவிந்தராஜன் சார், திமுக ஆட்சியில் இவ்வளவு குற்ற சம்பவங்கள் இருக்கு, இவ்வளவு அதிருப்தி இருக்கு, இதெல்லாம் தாண்டி உரிமை தொகை பெண்களுக்கான இந்த நிதி கொடுத்தால்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு இபிஎஸ் ஒரு கணக்கீடு போடுறாரு. அதாவது இப்ப திரு நம்ம நண்பர் இவர் சொல்ற மாதிரி சோமு அவர் சொல்லியிருக்கிற மாதிரி இது மக்கள் பழகிட்டாங்க. இது எப்படி இது ஒரு அதாவது ஒரு படம் ஒன்று ஞாபகம் வருது, சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம். அதில் எப்படி மக்கள் வந்து ஒரு மாதிரி பழகிடுறாங்க, ஒரு இது பண்ணுற மாதிரி பழகிட்டு ஒரு இதுக்கு ஆளாகிட்டாங்க. மக்கள் வந்து இந்த இலவசங்களை பெறுவதுன்ற ஒரு இதுக்கு ஆளாகிட்டாங்க, மாற்றி வச்சுட்டாங்க தமிழ்நாட்டு. அதுக்கு காரணம் யார் தெரியுங்களா? காரணம் ஆக்கி வைத்தது திமுக தான். 2006 இலவச கலர் டிவின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாதகமா இருக்கு அந்த இலவச. அதையும் சொல்லி ஒரு நிமிஷம் முடிச்சிருக்கேன் ஏங்க. இல்லைங்க சொல்லி அதுக்கு என்னன்னா
அந்த கலர் டிவி கொடுத்தான்னா அதுக்கு முன்னாடி அதாவது இந்த பைபேக் ஆஃபர் வர மாதிரி கலர் டிவி உண்டான கேபிள் இணைப்பு வரணும்ல, அந்த எஸ்சிவின்ற இவங்களுடைய குழுமத்தை சேர்ந்து அந்த கேபிள் டிவிக்கு வருமானம் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால கலர் டிவி வச்சார். அதுலயும் அவர் வந்து ஒரு சுய லாபத்தை தான் பார்த்திருக்கிறார். அதுலயும் சுய லாபத்தை தான் பார்த்து எல்லாமே ஒரு கணக்கு போட்டு தான் திமுக என்றைக்குமே செய்யும். தங்களுக்கு லாபம், தங்களுடைய குடும்பத்துக்கு லாபம்னு பார்த்து தான் திமுக என்றைக்கு செய்யும். இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் சொல்லுவீங்க அப்படின்னா இந்த முறை டைரக்டா அவங்க அக்கௌண்ட்டுக்கே 1000 ரூபாய் போயிருது. கரெக்ட்டுங்க. நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்கன்னா என்ன பண்ண? அதாவது இதுல தகவல் அறியும் சட்டம் மூலமாக நான் பெற்ற சில தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். 2023 செப்டம்பர்ல இந்த மகளிர் உரிமை தொகைக்கு 1,15,00,000 பயனாளிகள் இருக்கிறாங்க. அப்ளிகேஷன் வந்தது எவ்வளோன்னா 1.63 crores, 1,63,00,000 அப்ளிகேஷன் வந்துச்சுங்க. இந்த அப்ளிகேஷன்ல வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணது எவ்வளோ பேர்னா 1,06,00,000 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுல 57 லட்சம்க்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க, என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணாங்க, இப்போ ஏன் கொடுக்குறாங்க, இது என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்கான்றது பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த ரிஜெக்ஷனுடைய ரீசன் என்னன்னா இவங்க பல்வேறு காரணங்கள் வருது. அது செய்திகள் எனக்கு சொல்லணும்ல. பல்வேறு காரணங்கள் என்னன்னா இதெல்லாம் அதிமுக கட்சியை சேர்ந்த அவங்களை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்ற மாதிரி தான் தகவல்கள் வருகிறது. வருமான வரி சலுகை கட்டக்கூடாது, 50 லட்சம் ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் பண்ணக்கூடாது, அரசு கனரக வாகனங்கள் மாதிரி தனியார் தொழில் பண்ணக்கூடாது, இப்படிலாம் நிறைய இருக்கு. ஆனால் இதுல பாத்தீங்கன்னா இந்த 57 லட்சம் புது பயனாளிகளுக்கு தான் கொடுக்கறாங்க அப்படின்னு பாவலன் சொல்றாரு. புது பயனாளி கொடுக்கறதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. கார் இருக்கிறவங்களுக்கும் சேர்க்கறீங்க. அப்ப பயனாளிகள் கார் இருக்கிறவங்களுக்கு இப்ப சேர்த்திருக்காங்களே, புதுசா இருக்கிறவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்களே, 4 சக்கர வாகனங்கள் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கறோம்னு சொல்லி எப்படிங்க வருது? கொடுக்க கூடாதா? ஏங்க 4 சக்கர வாகனம் வச்சிருக்கிறவங்க அப்ப அவங்க வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்களா? பாவலன் சார் கொடுக்கலான்னு சொல்றாங்க. அவர் வந்து 4 சக்கரம்னு சொல்லல, அவர் வந்து புது ரேஷன் கார்டுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏழ்மையில இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு அப்ப ஏழ்மையில இருக்கிறவங்க 4 அந்த காரை வாங்கி காருக்கு பெட்ரோலை போட்டுட்டு காரை இது பண்றது ஏழ்மையா இருப்பவங்களா? ஏழ்மையா இருக்கிறவங்கள இந்த மிதிவண்டியை எடுத்துட்டு போறவங்க இதெல்லாமே வந்து முழுக்க இந்த ஆட்சிக்கு வந்து அவங்க வந்து எதனா பண்ணி ஆட்சியை தக்க வைக்கணும்ன்றதுல அவங்க எதனா பண்ணி ஆட்சியை தக்க வைக்கணும்ன்றதுல இது போல பண்ணிருக்காங்க. இது முழுக்க அவங்க அரசியல் செய்வதுதான். இது வந்து இதுல முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு என்னன்னா, இது தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் தீர்மானிக்குமா? உங்க பார்வை மட்டும் சொல்லுங்க. அதாவது தேர்தல் எது மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துன்னா நான் சில புள்ளி விவரங்கள் சொல்றேன். 2021 இந்த தேர்தல்ல இருந்து சென்ற தேர்தல் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் மகளிர் வாக்காளர்கள் அதிமுகன்னு ஒரு விமன் ஓட் பேங்க்ன்றது இருந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா 2011 அதிமுகவுடைய ஓட்டு போட்ட மகளிர் வாக்காளர்கள் 97 லட்சம் பேர். அதுக்கப்புறம் 2016 வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஓட்டு போட்ட மகளிர் வாக்காளர்கள் 90 லட்சம் பேர். 2024 இது சரிந்தது. இது வந்து 78 லட்சமா சரிந்திருக்குது. அப்போதான் வந்து ஏன் சரிந்ததுன்னு அதுக்குண்டான ரீசன் என்னன்னா, அந்த சமயத்தில் அந்த அதிமுகவில் பிளவு ஏற்பட்டு தினகரன் அவர்கள் தனியாக வந்து கட்சி அமமுகன்னு ஆரம்பிச்சு அந்த பிளவு ஏற்பட்டதுனால இந்த சரிந்தது. இது வந்து நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தும். பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து ஏற்படுத்தாது அப்படின்னு உங்களுடைய பார்வையை வச்சுக்கிறீங்க. கண்டிப்பா.